வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சுதாகிட்ட வாஸ்தவன் கேட்குறாங்க, அந்த ரவி என்ன தான் சொல்கிறான் ஃபைனலாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க, அந்த ரவி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, நான் ஒரு மாமியார்னு கூட பார்க்காம அந்த மாதிரி பேசுகிறான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனா அப்படிங்கிறாங்க. நீங்கள்லாம் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியும். அதுபோக எங்கள் அப்பாட்டெலாம் மரியாதை குறைவாக பேசுனீங்க அப்படின்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டான். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நேரம் சுதா, அந்த அண்ணாமலையை நான் என்ன பாடாப்படுத்தியிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி தான், எங்கே இருந்தாலும் சரி தான். இப்போ அந்த அண்ணாமலை என்னையை பாடாப்படுத்துகிறான் அவன் பையனை வச்சுக்கிட்டு. எல்லாம் தலைவிதி தான் சுதா. அவனுடைய அகத்தை அடக்கணும்னு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும், சுருதியும் நம்ம சொல்ல கேட்க மாட்டேறா, சம்மந்தி அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுதா, வாயின பாட்டு, இன்னும் அந்த விஜயாவை நம்ம வீட்டில் வச்சு சம்மந்தி அம்மா கிம்மந்தி அம்மானா நம்ம நல்லா இருக்காது. விஜயான்னு சொல்லு, அதோட நிப்பாட்டிக்க. என்ன, எந்த வகையிலையும் நம்மளுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் கிடையாது. சுருதி நம்ம சொல்ல கேட்காம அந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சிட்டாலே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் பொறுத்துட்ருக்கேன். இல்லைனா நடக்கதே வேறு. இல்லைனா அந்த சண்டியை, அது துவ பிடிச்ச முத்து இருக்குது வீட்டில், நான் இப்படி சம்மந்தம் பண்ண விடுவானா, இல்லை நீ போதான் விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறாங்க. ஏங்க, நீங்கள் 2 நாளாக வேலைக்கே போகல, இப்படி உங்கள் பாட்டில் இருந்தீங்கன்னா எப்படிங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சுதாங்க பாரு, உன் பொண்ணு பண்ணது ரொம்ப தப்பு. நம்ம விருப்பத்தை மீறி கல்யாணம் முடித்தா அதுக்கப்புறமா சரி ரைட்டு, அவன் கஷ்டப்பட்டு கிடக்கான், நம்ம என்னத்தையாவது கொடுத்து நம்ம வசதி விட்டு நம்மளுக்கும் கௌரவத்தை தேடிக்கலாம்னு பார்த்தா அது நடக்க மாட்டேங்குது. அண்ணாமலை எனக்கு மனசளவில் உரிய கொடுக்குறான். அப்படி கொடுத்து ஒட்டுமொத்த சொத்தையும் நான் ரவி பேர்லேயோ சுருதி பேர்லேயோ எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது தொலைஞ்சு போகணுன்னு நினைக்கிறான். அந்த மாதிரி நடக்காது. ஏன் சொல்ல கேட்டால் அவ்வளோ சொத்து நான் அவங்களுக்கு கொடுப்பேன், இல்லைனா அந்த சுருதி கூட சொத்து கிடைக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்மளுக்கு இருக்குது ஒரே பொண்ணு, என்னங்க எப்படி பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுதா, நான் உன்னை விட அதிக பாசம் நான் சுருதி மேலே வச்சுருக்கேன், ஏன் வைப்பேன். ஆனால் இந்த ரவியும் இந்த அண்ணாமலை குடும்பம் பண்ணது படம் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க, மாப்பிள்ளைக்கு இந்த சிட்டிக்குள்ளே நம்ம சொன்னால் வேலையாக கிடைக்கும் போது நான் அந்த ஓனர்கிட்ட பார்த்து நம்ம 2 பேரும் பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வீட்டுக்கு நேராக போகிறாங்க. அங்கே நீத்து அப்பாட்ட பேசுகிறாங்க. அண்ணாச்சி வணக்கம், எங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. சார் உங்களை தெரியாதா, நீங்கள் இந்த சிட்டியில் பெரிய ஆஃபீஸர், சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. எங்களோட மருமகன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் மருமகன் என் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரவின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேலை பார்க்கறல அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப நல்லாவே சமைப்பாப்பில் அப்படிங்கிறாங்க. அவர் தான் என் மருமகன் அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமகனா, என்ன சொல்கிறீங்க சார், அந்த கஷ்டப்பட்ட பையன் அந்த பையன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், என் பொண்ணு விரும்பிட்டான்னு சொல்லி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தவிர்க்க முடியாமல் அவனும் எனக்கு மருமகன் ஆகிட்டான். ஆனால் அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன், நீ ஒரு இடத்துல வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேலைக்கு தான் போவேன்னா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ என் பொண்ணையும் உங்கள் கடையில் கொண்டு சப்ளையர் வேலை பார்த்து வாங்க வச்சிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ஐயோ, உங்கள் பொண்ணு சப்ளையராக இருக்கா, அது தாங்க முடியலையே அப்படிங்கிறாங்க. அதனால தான் சார் கஷ்டமாக இருக்குது, நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், அந்த பையன் ஓவர் வியூம் பண்ணுறான், எங்களுக்கு வேறு மாதிரி நெருக்கட்டி கொடுக்குறாங்க. அதனால் அந்த ரவியை நீங்கள் கொஞ்சம் வேலையை விட்டு பாட்டணும் அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுங்கள், தப்பு நினச்சிக்காதீங்க, எங்கள் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் ரவி. இன்றைக்கி அதை விட சிறப்பாக போகுதுன்னா காரணம் என் பொண்ணு. அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கனால ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. நான் ரவியை நுப்பாட்டினேன் அப்படின்னா என் தொழிலை நான் இது பண்ணுற மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே வாஸ்தவன் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வரும் சார், இவ்வளோ லாபம் கிடைக்கும், இவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அதோட டபுள் மடங்கு, என்ன ஒரு 5 வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் சம்பாதிப்பீங்களோ அதே வருமானத்தை நான் தரேன், ஏன்னா ஒட்டுமொத்த வருமானத்தையும் தரேன், நீங்கள் ரவியை வேலை விட்டு போட்டலாமா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, உனக்கு 5 வருஷம் வருமானம் தான் எவ்வளோ வரும் நான் தந்துடுறேன், என்ன டபுளாக கூட தந்துடுறேன். எனக்கு ரவி எங்கே வேலை பார்க்கக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்லாம் பேசிடணும், ரவி யார் கடைக்கும் வேலைக்கு போகக்கூடாது. அப்படி போகாத அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன், உங்களால் முடிஞ்சு பார்த்துக்கோங்க. அந்த சிட்டியில் எங்கேயுமே ரவிக்கு வேலை கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக என் மகளை வச்சு என்கிட்ட பேசும்போது நான் ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருவேன், அவனையும் கஷ்டப்பட விருப்பறது கிடையாது அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் இவ்வளோ செய்யும்போது நான் அதை செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க. நான் அப்பா பேசுகிறேம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ரவியை நாளையிலேருந்து வேலைக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க.
என்ன டேடி சொல்கிறீங்க? அவர் நல்ல ஒரு குக்கு. அவர் இல்லைன்னா எப்படி முடியும்? சமாளிக்க முடியாது. அவருக்கு போய் தான் பெரிய பெரிய ஆர்டரை நம்மளை அசால்ட்டாக செய்ய முடியுது. அதனால் வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் சீனியர் தான் அவருக்கு. ஆனால் அவர் மாதிரி பண்ணுறதில்ல யாருமே. அதனால் வந்து அவரால் நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க வீட்டம்மாவும் அவரும் இருக்கக்கூடாது. அப்பா சொல்ல நீ கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றாம் டேடி நீங்கள் சொல்கிறத நான் எல்லா வகையிலையும் கேட்பேன். நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் என் பொறுப்பில் கொடுத்தீங்க. இப்போ ரவி இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு நான் தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீத்துட்டேன் அப்பா சொல்கிறாரு. அப்போ நான் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டாம்மா, ஒரு ஆள் விலைக்கு கேட்குறாரு, எனக்கு வேறு மாதிரி நெருக்கடி வருது அப்படிங்கிறாங்க. என்ன டேடி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. சரி, ரவிக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் கொடுக்கணும் டேடி, நம்ம ரவியை வேலை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீத்து போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வாசுதேவனும் வீட்டம்மாவும் உங்களுக்கு பணம் எந்த அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுங்கள், அனுப்பிடுதான்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போயிடுறாங்க. எங்கே நான் பண்ண முடியாது, நீங்கள் அசால்ட்டாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வாசுதேவனுடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க. இங்கே பாரு சுதா, எனக்கு ஒன்று செய்யணும்னா நான் செஞ்சே தீருவேன். என்ன அந்த ரவியை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது. ஆனால் அந்த அண்ணாமலை அங்கிட்ட செய்யக்கூடாது. அந்த அண்ணாமலை என்னையை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவன் மோனை வச்சு நம்ம மோளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். அவன் எவ்வளோ தான் இல்லைன்னு சொன்னாலும் இதுதான் உன் நெசம். என்ன அதனால் வந்து அவன் வந்து ஒரு கடையில் வேலை பார்க்கக்கூடாது. பேசாமல் அங்கிள் எனக்கு வந்து தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சுட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி நல்லா செய்தி வருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீத்து பேதை வந்து இவங்க 2 பேரையுமே கூப்பிட்றாங்க. சுருதியும் கூப்பிட்றாங்க, ரவியும் கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேர்ட்டையும் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் பாஸ் அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் உங்களுக்கு பாஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் தான் எங்கள் பாஸ் அப்படிங்கிறாங்க 2 பேருமே. இல்லை நாளையிலேருந்து உங்கள் 2 பேருக்குமே வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, நான் ஒழுங்காக சப்ளை பண்ணலன்னா அதில் ஒரு கரெக்டாக நியாயமாக இருக்கும். எனக்கு புதுசு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் ரவி ரொம்பவே சூப்பராக குக் பண்ணோம், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு சில சூழ்நிலை, என்ன ரவி வேலை பார்த்தானா ரெஸ்டாரண்ட் நடத்த முடியாத நிலை வருது. அதனால் ரவி நீங்கள் வேறு இடத்துல வேலையை பார்த்துக்கோங்க. சுருதி நீங்களும் இங்கே வேலை பார்க்குறது உங்கள் குடும்பத்துக்கும் சரியாக படலை அப்படிங்கிறாங்க. ஓ, எங்கள் வீட்டில் இருந்து எங்களை வேலைக்கு விடான்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் யாரும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை தெரியுதுங்க நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. டேய் ரவி, இங்கே வேலைலாம் என்ன, என் ஸ்டூடியோவில் உனக்கு வேலை இருக்குவா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி ரொம்பவே அழுதாரு. என்ன மேடம் நீங்கள் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க, எனக்கு இந்த வேலையை தவிர தெரியாது. சுருதி வந்து அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் வா என் ஸ்டூடியோவுக்கு உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் எனக்கு அது முடியுமான்னு தெரியல. நான் இந்த தொழிலை ரொம்ப விரும்பி படித்தேன் மேடம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச உழைப்பை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் இப்படி அனுப்புனீங்கன்னா அப்படிங்கும்போது நீத்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி ரவி, உங்களை அனுப்புறது எனக்கு மனமே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி. ரவியை வேலையை விட்டு போகலான்னா நம்ம ரெஸ்டாரண்ட் நம்மளை விட்டு போயிருங்கிறாரு. நான் என்ன இப்போ சர்வீ செய்ய முடியும் அப்படிங்கும்போது என்ன வச்சு உங்கள் ரெஸ்டாரண்ட் போகலாம். ஆனால் யார் நீ இப்படி பண்ணுறதுக்கு காரணம் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ரவி அதை மட்டும் கேட்காதீங்க, சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரவி ரொம்பவே சங்கடப்பட்டு சுருதியை பைக்கில் நேராக வீட்டுக்கு வராங்க. டேய் ரவி, என்னடா அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படிங்கிறாங்க வச்சு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் சுருதியோட அம்மா கால் பண்ணுறாங்க. சம்பந்தியம்மா, ரவி வேலை பார்க்குற இடத்துல வேலையை விட்டு நிப்பாட்டியாச்சு. சுருதி ரவியும் அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் இருப்பாங்க. கடைசியில் இப்படி சும்மா இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும், என் சம்மந்திட்ட சொல்லி உனக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு தர சொல்லுதேன், நல்ல மாதிரி இருடான்னு சொல்லுங்கள், ரவியும் கேட்டுப்பாப்பா சுருதியும் கேட்டுப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி சந்தி அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. ரவியை வேலையை விட்டு நிப்பாட்டின விஷயம் வந்து முத்துக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா முத்துக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து அந்த கடைக்கு சாப்பிட போகிறாங்க. ரவி இருக்கலான்னு கேட்குறாங்க. ரவி இல்லை, ரவியை வேலை விட்டு நிப்பாட்டிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை அண்ணாமலைட்ட வந்து சொல்கிறாங்க. ரவியை வேலை விட்டு நிப்பாட்டாங்களா, ரவி நல்லா தானே வேலை பண்ணுறேன் ரவி அப்படிங்கிறாங்க. ரவி வந்து அழுதாரு. ஏன்டா அழுதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் வேலையை ரொம்பவே நல்லா பண்ணுவேன், ஆனால் வந்து எனக்கு பிடிக்காதவங்க இந்த வேலை விட்டு நிப்பாட்டாங்க, தான் யாருன்னு உறுதியாக தெரியணும்னு நினச்சேன், அவங்க ஓனர் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு தெரியும்டா, வேறு யாராக இருக்கும், பல குரல் அப்பா அம்மாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ரவி கிளம்பு நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரவி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அடுத்தாப்புல ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க நம்மளால் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வீட்டுக்கு வழியானா ஒரு தள்ளு வண்டியில் வேணால் ஒரு இட்லி கடையை நம்ம போட்டு கொடுக்கலாம், வேறு என்ன செஞ்சிட முடியும், இல்லை இந்த முத்து மீனா மாதிரி நடமாடும் கடை ஏதாவது வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எதனாலும் யாருனாலும் செய்யலாம், ஏன் ஒவ்வொரு கார்லேயும் வந்து ஹோட்டல் மாதிரி உருவாக்கி அங்கங்கே மெயினான இடத்துல நிப்பாட்டி தொழில் பண்ணலையா, தொழில் பண்ணணும்னு நினச்சா யாருனாலும் எங்கேனாலும் பண்ணலாம், சரிதானா, வெக்கம் மட்டும்தான் படக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், அது சரிதான்ப்பா, பெரிய ரெஸ்டாரண்ட் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சுயமாக உழைச்சி 10 ரூபா வந்தாலும் அது வருமானம் தான், அதுக்கு நானும் சுருதியும் வந்து எதுக்குமே தயாராக தான் இருக்கோம்,
அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம கூட பிறந்த தம்பி, அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணுங்கிற இடத்துல நம்ம இல்லையே, நம்மளே 2 காரு டீக்கு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறார், டேய் ரவி, உழைக்க தெரியாமல் இருக்காத, இப்போமாவது உங்கள் மாமனார்ட்ட ஃபோன் பண்ணி பேசு, எனக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு தாங்க, இல்லை வேறு பிஸ்னஸ் வச்சு தாங்க அப்படின்னு எதை சொல்லு, அவங்க உடனே வச்சு தருவாங்கடா. ஒன்றை மாதிரிலாம் எனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எங்கேயோ போயிடுவேன். நானும் ரோகிணின்ட்டு என்னெல்லாமோ சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் அவங்க வீட்டு சொத்தை மீட்டுறதுக்கு அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் சொல்லிகிட்டு இருக்கலாம், தவிர்த்து ஒன்றும் நடக்கலை அப்படிங்க. மனோஜ் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சொத்து லாக்கில் இருக்குல்லன்னா நம்ம லெவலே வேறு அப்படிங்கிறாங்க. பார்த்தேடா ரவி, என்னைக்குனாலும் எங்கள் சொத்து எங்களுக்கு வரத்தான் போகுது, என்னைக்குனாலும் உங்களுக்கு வரத்தானே போகுது, அப்படிங்கும்போது நீனும் இன்றைக்கி வாங்கிக்க வேண்டியதுதானே, வாய்ப்பு தான் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. டேய் உன்ன மாதிரி இப்படி ஆக மாட்டான்டா என் தம்பி அப்படிங்கிறாங்க முத்து மனோஜை பார்த்து. எனக்கு அவன் தம்பி தான், நான் சொல்லுறது நீ கேட்டா, முத்து சொல்ல கேட்காத. முத்து என்ன நினைக்கான்னா, அவன் நம்ம கார் டிரைவராக இருக்க 2 காருக்கு, ஆனால் ரவி வந்து எதுக்குமே சொந்தமாக இருக்கக்கூடாது, ரவி இப்படி தான் 12,000 சம்பளத்துக்கு வண்டியாக வேலை பார்த்துட்ருக்குன்னு நினைக்கான், ஏன் இந்த வேலையை கிடத்து கூட இந்த முத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், வாய்க்கு வந்தாலும் பேசாத, அப்புறம் பல்லுக்கெல்லாம் நொறுங்கி போவோம் அப்படிங்கிறாங்க. என்னடா நொறுங்கி போவோம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது ராமலை சொல்கிறாங்க, டேய் நீங்கள் ஏன்டா ஆளுக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்கீங்க, ரவி நீ போய் ரெஸ்ட் எடு, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு எல்லோரும் சாப்பிட கூப்பிட்றாங்க. ரவிக்கும் சுருதிக்கும் சாப்பிட மனசே இல்லை. அப்போ மீனா வந்து கூட்டி வராங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த மீனாவும் முத்துமாரி நடிச்சிட்டலைங்க எனக்கு தெரியாது, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இதனால் பிரயோஜனமே கிடையாது. இந்த விஜயாவோட பையன் நல்லா இருக்கான், மருமகன் நல்லா இருக்கான்னு எனக்கு பெருமை, ஆனால் அந்த முத்து மீனாவை பார்த்தீங்களா, நீங்கள் தொழிலே பண்ணக்கூடாது, நல்ல பேர் கூட நினைக்கிறவங்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை நீங்கள் வாய்க்கு வந்தாலும் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க மீனா விஜயாக்கிட்ட. உடனே இல்லை நீங்கள் நான் சொல்லுவது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரவி இங்கே பாரு, ஒரு கேடு கட்ட ஜென்மம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்கள் அம்மா தான். என்ன அவள் சொல்லலாம் கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், உங்களுக்கு எதுன்னு சரின்னு படுச்சோ அதை செய்யுங்க. என்ன இப்போதைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சுருதி டப்பிங் போனால் போட்டோம், இல்லையா நான் ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி தரேன் சித்தனா, நம்ம வீட்டுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒரு கடை மாதிரி கூட ஆரம்பிச்சிடலாம்டா, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரொம்பவே ரெஸ்ட் எடுக்காங்க. இங்கே முத்துக்கு ஒன்றுமே ஓடலை, மொட்டை மாடிலே நடந்துகிட்டே இருக்காங்க. இவர் தூங்க வரோம் இல்லையா, இன்னும் அழகாங்களேன்னு மீனா மாடிக்கு போகிறாங்க. என்னங்க தூக்கம் வராமல் நடந்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. தூக்கம்னு வரதான் செய்யுது, இந்த ரவியை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க என்னாச்சு, உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொல்லி கொலை போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அது மட்டும் இல்லை, ரவி வந்து சமைக்கிற தொழில் வந்து ரொம்ப நேசித்தவன், அதனால தான் அவன் அந்த வேலையை எடுத்து படித்தான். நிறைய படிப்பவனால் படிக்க முடிஞ்சிருக்கும், ஆனால் அதுதான் வேணும்னு சொல்லி விரும்பி படித்தான், விரும்பியே வேலை செய்வான், எதையுமே வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டான், அவனுக்கு கிடைக்கிறத வச்சே இது பண்ணுவான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனால் முடிஞ்ச உழைப்பு நல்லாவே கொடுத்துருக்குறான், நல்லாவே அதை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறான். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் சுருதியோட அம்மா அப்பா தான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்க. வேறு யாரும் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரவிக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களெலாம் சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க தேவையில்லாமல் நீங்கள் அவங்க வீட்டில் போய் எதாவது சண்டை கண்டை போட்டுட்டு இருக்காதங்க, ஏற்கனவே வீடு வந்து பல சங்கடத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா இன்னும்லாம் நேரில் போய் அவன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், என் சைடில் தான் காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்னங்க பண்ண முடியும், ரவிக்கு ஹெல்ப் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கோம், நம்மளே வேறு யார்கிட்டையாவது உதவி கேட்குற இடத்துல தாங்க இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மீனா, நம்மளால் முடிஞ்ச ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம், ஆனால் ரவியை நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது, இவ்வளவு தோண்டு போயிருக்கான், அந்த பலப்பொருளை பார்த்தால எவ்வளோ ஜாலியாக இருக்கும், வீட்டில் யார் ஏதாவது பேசினா கலாச்சி விட்டு போயிட்டே இருக்கும், இப்போ அதுவே சோகமாக இருக்குது, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கடைக்குட்டி தம்பி கடைக்குட்டி குழந்தையா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பேன் எப்போவுமே, அவங்கள என்ன பேசினாலும், ஆனால் அவங்க இப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, சரி விடுங்க பார்த்துக்கலாம் வாங்க தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. மேலே தூங்க போகிறாங்க. கட்டிலில் வந்து தூங்கிட்டு இருக்காரு முத்துக்கு, திடீர்னு தூக்கம் கலைஞ்சிருது. ஒரே நினப்பாக இருக்குது, முத்து வந்து கார் டிரைவர் ரேட்டு ஏற்றுக்கலாம், ரவி பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனராக ஆகணுங்கிறது அவனோட ஆசை தான், ஆனால் அதுக்கு வந்து எங்கேயுமே பணம் கிடைக்க மாட்டேங்குது, இடமும் கிடைக்காத, என்ன பண்ணுறது, இடம் வேணும்னாக்கா அதுக்குள்ளே டெபாசிட் அமௌண்ட் வேணுமா, அதுவுமே நம்மகிட்ட இல்லையே, தம்பிக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, இந்த மனோஜ் வேறு தன்னை பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, அவன் இவனால் இந்த முத்தால் என்ன முடியுங்களா, எனக்கு ஒன்றும் முடியாமல் இருக்கிறனால தான் நான் பேசுகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு தூக்கமே வராமல் இருக்காங்க. மீனா முடிச்சு பார்க்குறாங்க, என்னங்க இன்னும் தூங்கலையா, மணி 4 ஆகிட்டுங்க அப்படிங்கிறாங்க. மீனா மணி 4 ஆனாலும் சரி தான் 5 ஆனாலும் சரி தான், என் தம்பிக்கு வந்து இன்னுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தூங்க அப்படிங்கிறாங்க. அதனால முத்து அழுதுகிட்டே தூங்கிடுறாரு. காலையில் விடியுது, எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்ச பிறகு முத்து தூங்கிட்டு இருக்காரு. பாருங்க இந்த ஹால் வந்து எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்களுக்கும் தனியாக ரூம் கிடையாது, என்ன
அவன் தம்பியை பற்றி ஏதாவது சிந்தனை பண்ணிகிட்டு இருந்திருப்பான், அவ்வளோக்கா தூங்காமல் வந்து தூங்கியிருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம்மா, நைட்டு பூரா ரவியை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. உடனே டே ரவி, டே ரவி அப்படிங்கிறாங்க மனோஜ். அவனெல்லாம் அப்படி நினைக்காதான், அவன் நடிப்பு போடுதாங்க புருஷனும் கொண்டாட்டியும் அப்படிங்க பயமுடுறா அப்படிங்கிறாங்க. டே முத்து எந்திரா அப்படிங்கிறாரு ரவி. என்ன ரவி அப்படிங்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரம் நீ தூங்க மாட்டேயே, தூங்குறியா அப்படிங்கிறாங்க. இல்லை சரியாக நைட்டு தூங்கல தான் இப்போ தூங்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு முத்து, என்கிட்டையும் கார் ஓட்டுறதுக்கு உள்ள எல்லாமே டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு காரை நான் ஓட்டட்டுமா, எனக்கு எதுவும் வேலை இல்லை முத்து, உன் காரை ஒன்று ஓட்டட்டுமா அப்படிங்க. என்னடா எப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வீட்டில் தண்டமாக உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சுற்றி வேறு வேலைக்கு போயிடுவா, நான் எந்த உழைப்புமே இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. நீ என் தம்பிடா, உனக்கு நல்லாவே திறமா இருக்குன்னா நீ கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் வைப்படா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நீ மட்டும் தான் அதை சொல்லிகிட்டே இருக்க, மற்றவங்க வந்து இன்னொருத்தவங்க உதவியால் தான் வந்து வைக்க முடியும்னு சொல்கிறாங்க, அம்மா உட்பட, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டே யாரோட உழைப்பில் நீ வைக்க வேண்டாம், உன் உழைப்பில் நீ வைப்படா, இந்த முத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்டா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சிரிக்கிறாரு. உடனே ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கே 50க்கு 100 கிடைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்க, ஒரு 2 காரை வச்சுக்கிட்டு, டீ ஒழுங்காக கட்டுறியா கட்டலையா, என்றைக்கு கடங்காரன் வந்து கெடுக்க போகிறான்னு தெரியல, இந்த லட்சணத்தில் நீ வந்து ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுப்ப, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவேன், காமெடியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், நீ உன் சுய உழைப்பில் கடை வைக்கலை, உன் மாமனார் பணம்னு சொன்னேன், அது குடும்ப பணம், அந்த பணத்தில் பங்கு யாருக்கு உண்டு, ரவிக்கும் உண்டு, முத்துக்கும் உண்டு. அவங்க எதையுமே அவங்கள்ட்ட சொல்லிக்கல, நீ என்னமோ சுயமாக முன்னேறின மாதிரி அவங்ககிட்ட வந்து இது பண்ணிகிட்ருக்க. அதுபோக நீ தான் மூத்தவன், நியாயப்படி உனக்கு உன் தம்பி வந்து கஷ்டப்படுறான்னு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எண்ணம் இருக்கணும், அடுத்தவங்க பண்ணுவாங்க அதை செய் வை இதை வைனா என்ன பேச்சு அப்படின்னுட்டுருக்காங்க. எங்கள் அப்பா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார், அதான் கடைசி வரைக்கும் இப்படி இருக்காரு, ஆறு மணி போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பாவை பற்றி ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னு வையன் மனோஜ், அந்த பேசுகிற வாய் இருக்காது, கை நீட்டுறது கையும் இருக்காது அப்படிங்கிறாங்க. என்ன முத்து, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மனோஜ் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எம்மா பழகுறல், நானும் எங்கள் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இடையில வராத, வந்தேன்னா ஒரு நாள் வாங்கி கட்டணும்ல, அதே மாதிரி வாங்கி கட்டிடுவோம் போயிரு அப்படிங்கிறாங்க. பாருங்க ஆண்டி, இது முத்து ஓவராக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் ஓவராக தான் பண்ணுறேன், வேலையை பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறவண்ணா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, என் தம்பியே வேலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், இவங்க ஓவராக கலாச்சிட்டு இருக்காங்க, அதான் எனக்கு கடுப்பாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, நீ வண்டிக்கெலாம் போக வேண்டாம், ரெஸ்ட் எடுறா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூடயே போயிடுறாரு. இங்கே ஸ்ருதிக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல, ஏன்னா சமையல் வேலையை ரொம்ப விரும்பி பண்ணவர் இந்த ரவி. ரவி இப்படி ஆகிட்டாரா, நம்மளாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மனோரத்தில் டப்பிங் போகிறாங்க. அங்கே டப்பிங் பேசும்போது சரியாகவே வரலை. அப்போ அந்த ஆடியோ இன்ஜினியர் சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி, எல்லாத்தையுமே ஒரே டேக்கில் டக் டக் டக்னு முடிப்பீங்க, இப்போனாக்கா 2-3 டேக் எடுக்கிறீங்க, சரியாகவே வரல அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எனக்கு மனசே சரியில்லை, என் வீட்டுக்கார் ரொம்பவே வேலையை நேசிப்பார், அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வேலைக்கு வேணான்ட்டாங்க, அவரால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, நான் சொல்கிறதுன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், உங்களுக்கு இருக்க வசதிக்கு நீங்கள் எத்தனை ரெஸ்டாரண்ட்னாலும் வைக்கலாம், உங்கள்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது சரிங்களா, நீங்கள் வேலை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் வந்துட்டு பண்ணிட வேண்டியதானே, உங்கள் பாட்டை பண்ண வாங்கி பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இந்த எண்ணம் வந்து எனக்கோ என் வீட்டுக்காருக்கு எப்போவுமே கிடையாது, நான் கூட ஒரு வார்த்தையில் பேரளவுக்கு சொன்னால் கூட என் வீட்டுக்காரர் ஏற்றுக்கவே மாட்டார், சுயமாக உழைக்கணும், சுயமாக வாழணும் அப்படின்னு தான் நினைப்பார். அதான் என்ன பண்ணுன்னு தெரியல, அவர் வேலை இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஸ்டூடியோவில் ஏதாவது வேலை இருக்கா சார் அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்னம்மா வேலை இருக்குது அப்படிங்கும்போது, சார் இந்த சமைக்கிற கேரக்டர் மாதிரி ஒரு அதில் அந்த நாடகத்தில் அதில் பேசலாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் சம்மதிச்சானா கூட்டுவாமா, வயசு சரியாக இருந்தால் பேச சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு கால் பண்ணுறாங்க. ரவி கால் பண்ண சொல்லு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வேலை இல்லாமல் தான் இருக்க, நீ பேசாமல் அங்கே வாரையா, இந்த ஒரு நாடகத்துக்கு நான் டப்பிங் பேசுகிறேன், அந்த இதில் வந்து ஒரு சமைக்கிற கேரக்டர்லாம் வருது, அதில் நீ பேசாமல் வாய்ஸ் போட அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே ரவி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தியா ஸ்ருதி என்னோடய நிலைமையை, எனக்கு வேலை இல்லாதனால சமைக்கிறதுக்கு டப்பிங் கொடுக்க எனக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக அழுகிறாங்க. ஏய் ரவி ரவி அழாத, எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ முத்துட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. முத்து, நீ கொஞ்சம் என் வீட்டுக்காரை பார்த்துக்கோங்க, இந்தளவுக்கு மனசு வந்து பேச மாட்டான் ரவி அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா கவலைப்படுற, நான் வந்து உனக்கு அண்ணன் கிடையாது, ஃப்ரெண்டு மாதிரி தான், சரியா கவலைப்படாத, உனக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிட்டு அப்படிங்கும்போது ஒரு ஃபோன் வருது முத்துக்கு. நான் வந்து ஜீவா பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. ஏர்போர்ட்டில் இருக்கேன் முத்து, கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் திடீர்னு அப்படிங்கிறாங்க. எப்போ புதுசாக வந்துட்டு நான் ஒரு கட்டடம் ஒன்று கட்டிகிட்டு இருந்தேன், அதை வந்து நாளைக்கு பால் காய்ப்பு அதுக்கு தான் வந்திருக்கேன், தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து வந்துடுவாங்க,
எல்லாருமே ஃபோனில் சொல்லிட்டேன், நீங்களும் வந்துருங்க முத்து அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே முத்து அந்த பால் காய்க்கு போகிறாங்க. அது பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட கடை கட்டி விட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தயார் நிலையில் இருக்காங்க. இதை பார்த்துட்டு தம்பியும் இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இங்கெல்லாம் வந்து வாடகை எவ்வளோ இருக்குது மேடம் அப்படிங்கிறாங்க. எல்லா கடையுமே பெரிய பெரிய கடை முத்து, டெபாசிட் அமௌண்ட் ஒவ்வொரு கடைக்கும் 15 லட்சம் அப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. 15 லட்சம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. வாடகை எவ்வளோ மேடம் அப்படிங்கிறாங்க. 1 லட்சம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து ஜீவாவை பார்த்து, மேடம் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் முத்து, உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க ஜீவா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.